ஹே சாம், நைட் நீ தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உன்னை யாருன்னா வந்து கோடரிலே அடிச்சா என்ன பண்ணுவேன்? ஏன்பா இதுக்கு தான் காத்து நிக்கிற போல? அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நான் என்னப்பா பண்ண உன்ன? இதே மாதிரி ஒரு விஷயம் 100 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால நடந்திருக்கு. அத நம்ம இப்ப போய் அங்க இருக்க யாரையும் விசாரிக்க முடியாது இல்லையா? அதனால தான் உன் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக கேட்டேன்ப்பா. கேப்பப்பா, நீ கேப்ப. கதைய சொல்லு. 1918 இருந்து 1919 வரைக்கும் அமெரிக்காவில் இருக்க நியூ ஓர்லாண்டில் இருக்கவங்களாம் நைட்டு தூங்க போகிறதுக்கே பயப்பட்டாங்க. பிகாஸ் இந்த டைமில் தான் நிறைய பேர் அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போதே தலையில் பயங்கரமாக தாக்கப்பட்டும் கொல்லப்பட்டிருந்தாங்க. ஆல்சோ இவனால் கிட்டத்தட்ட 12 பேருக்கு மேலே நியூ ஓர்லாண்ட் பகுதியில் தாக்கப்பட்டும் 6 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் கொல்ல யூஸ் பண்ண கில்லிங் மெட்டீரியல் ஆக்ஸ், கோடாரி. இவன் கொல்றதுக்கு யூஸ் பண்ற கோடாரியை அவன் எடுத்துட்டு வராம விக்டிம் வீட்டில் இருந்த கோடாரி எடுத்து அவங்கள கொண்டு இருக்கான். ஆல்சோ அந்த ஆக்ஸ் கோடாரியை கிரைம் சீன்ல விட்டுட்டும் போயிருந்திருக்கான். யார் இந்த ஆக்ஸ்மேன்? ஏன் எல்லாரையும் கொல்றான்? தி ஆக்ஸ்மேன் கில்லிங் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் தான் முகில் ராஜ். வெல்கம் டு முகிஸ் ட்விஸ்ட். மே 23, 1980 ஆக்ஸ்மேனோட ஃபர்ஸ்ட் அட்டாக் நடக்குது. கேத்ரின் மேஜியோ அண்ட் ஜோசப் மேஜியோ 2 பேரும் அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போதே அவங்க தலையில பலமா தாக்கப்பட்டு கழுத்து அறுக்கப்பட்ட நிலைமையில இறந்து கிடந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜோசப்போட தம்பி வீட்டுக்கு வந்து இதை பாக்குறாரு. உடனே அவருக்கு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. உடனே கிரைம் சீனுக்கு வந்த போலீஸ்க்கு ரத்தம் படிஞ்ச ஒரு கோடாரி கிடைச்சிருக்கு. அந்த கோடாரில கில்லரோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்திருக்கு. ஒருவேளை இந்த வீட்டுக்கு திருட வந்தவன் இவங்களை அடிச்சு போட்டு போயிருக்கான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கூட அந்த வீட்டுல ஒரு பொருள் கூட திருடு போல. ஆல்சோ அந்த கில்லர் கிச்சன்ல இருக்க பின்வாசலை உடைச்சிட்டு உள்ள வந்திருக்கான்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது. இது நடந்து கொஞ்ச நாள்லயே ஜூன் 28, 1918 லூயிஸ் பெஸ்மர் அண்ட் ஆனா லூயிஸ் அவங்க வச்சிருந்த பேக்கரிக்கு பிரெட் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு விடிய கால தூங்கி எஞ்சி லைட் போடுறாங்க. அப்ப திடீர்னு அந்த பெட்ரூம் டோரை உடைச்சிட்டு ஆக்ஸ்மேன் உள்ள வரான். அப்போ அந்த ஆக்ஸ்மேன் அவன் கையில வச்சிருந்த கோடாலியால 2 பேரையும் பயங்கரமா தாக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்கான். ஆனா 2 பேரும் குறைச்சிக்கிறாங்க. பட் ஆனா 7 நாள் கழிச்சு ஒய்ஃப் ஆனா லூயிஸ் இறந்து போயிடுறாங்க. அப்ப லூயிஸ் கிட்ட போலீஸ் கில்லர் எப்படி இருந்தான்னு கேட்டிருக்காங்க. அவன் நல்லா 6 அடி ஹைட் இருந்தான், ஃபேஸ்ல மாஸ்க் போட்டிருந்தான், கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோ வெயிட் இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கேஸ்ல எந்த லீடுமே கிடைக்காத போலீஸ்க்கு கில்லர் எப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு அசம்ஷன் கிடைச்சது. இது நடந்து கொஞ்ச நாள்லயே மிஸ்ஸஸ் எட்ஸ்னைடர்ன்றவங்க அவங்க வீட்டுல தலையில பயங்கரமா தாக்கப்பட்டு உயிருக்காக போராடி இருந்திருக்காங்க. அப்போ கரெக்டா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ அவங்களை உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ அந்த டைம் எட்ஸ்னைடர் 9 மாசம் பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. லக்கிலி அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல சுகப்பிரசவம் நடந்திருக்கு. பிரேவ் உமன். இதுக்கப்புறம் கரெக்டா 5 நாள் கழிச்சு ஆகஸ்ட் 1980 ஜோசப் ரோமன்ன்றவங்கள அவங்க நைட்ல தூங்கிட்டு இருக்கும் போதே ஆக்ஸ்மேன் அவரை பலமா தாக்கியிருக்கான். அப்போ அவரு சத்தம் போட்டு கத்திருக்காரு. உடனே பக்கத்து ரூம்ல இருந்து அவங்க மருமக ஓடி வந்து பார்த்திருக்காங்க. அப்போ உடனே ஆக்ஸ்மேன் அவரை விட்டுட்டு ஓடி இருக்கான். பட் ஆனா 2 நாளே ஜோசப் ரோமன் இறந்து போயிருக்காரு. அப்ப போலீஸ் ஜோசப்போட மருமகள்கிட்ட கில்லர் எப்படி இருக்கான்னு விசாரிச்சு வந்திருக்காங்க. அவன் நல்லா ஒரு 6 ஃபீட் இருந்தான், ஒரு 120 கிலோ இருந்தான், கோட் ஷூட் போட்டிருந்தான், கையில கோடாலி வச்சிருந்தான், தலையில் துப்பி போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ செகண்ட் விக்டிம் சொன்னதும் இவங்க சொன்னதும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆனதால போலீஸ் ஒரு கன்க்ளூஷன் வராங்க. ஆல்சோ இங்கே நடக்கிற எல்லா கொலையும் காரணம் ஒருத்தன் தான். அதுக்கப்புறம் இந்த ஆக்ஸ்மேன் பற்றின நியூஸ் பேப்பரில் மக்கள்லாம் பாதுகாப்பாக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நியூ ஓர்லாண்ட்ஸ் மக்களை பயமுறுத்தி வச்சிருந்தான் ஆக்ஸ்மேன். நியூ ஓர்லாண்ட்ஸில் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு போலீஸ்னு கையில் கன்னோட ரவுண்ட்ஸ்லேயே இருந்திருக்காங்க. ஆல்சோ இது ஒர்க் அவுட்டும் ஆச்சு. ஆக்ஸ்மேனால நியூ ஓர்லாண்டில் எந்த ஒரு மர்டரும் நடக்கல. பட் ஆனால் மார்ச் 10, 1919 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் ரோஸ் கார்டிமிகல் அண்ட் சார்லஸ் கார்டிமிகலை பயங்கரமா தலையிலே அடிச்சு தாக்குறான் ஆக்ஸ்மேன். அப்ப சார்லஸ் ஆக்ஸ்மேனை டிஃபென்ஸ் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் ஆக்ஸ்மேன் சார்லஸை பலமா தாக்கியிருக்கான். அப்ப பக்கத்து ரூம்ல அழுதுகிட்டு இருந்த 2 வயசு சின்ன குழந்தைய ஆக்ஸ்மேன் அவன் கையில வச்சிருந்த கோடாலியாலே அடிச்சு கொள்றான். பட் ரோஸும் சார்லஸும் தப்பிச்சு பொழைச்சிடுறாங்க. இது நடந்து 5 நாள் கழிச்சு டைம்ஸ் பெக்கேன்ற நியூஸ் பேப்பருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர்ல ஹெல் மார்ச் 1919 நீங்க என்ன பிடிக்கவே முடியாது, இப்ப இல்ல எப்பயுமே என்ன பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம உங்க மனுஷ கண்ணுக்கெல்லாம் நான் தெரியவே மாட்டேன், நான் எப்பவுமே இன்விசிபிளா தான் இருப்பேன், நான் எப்பவுமே இந்த பூமியை சுத்தி பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் மனுஷ பையனும் கிடையாது, எப்பவுமே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க நரகத்தை சேர்ந்த சாத்தான் தான் நான் என்ன நியூ ஓர்லாண்ட்ஸ் பூச்சிங்களுக்கும் போலீஸ்க்கும் ஆக்ஸ்மேனா என்னை கண்டுபிடிக்க நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு மட்டும் இல்ல, என் கடவுளான சாத்தானுக்கும் தான். ஜாக்கிரதையே கேட்டுக்கோங்க. என்னை பற்றி தேடுறதோ நான் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதோ இத்தோட விட்டுருங்க. இல்லைனா ஏன்டா இந்த பூமியில் பிறந்தேன் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சிருவேன். இப்படிக்கு கோவத்தோட ஆக்ஸ்மேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நியூஸ் பேப்பருக்கு இன்னொரு லெட்டர் வந்திருக்கு. இந்த நியூ ஓர்லாண்ட் மக்களை நான் ரொம்ப கொடூரமானவன் அரக்கன்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் அது அப்படி கிடையாது. நான் நினைச்சிருந்தா உங்களில் ஒரு 1000 சிட்டிசனை சொடக்கு போகிற நேரத்தில் கொண்டு இருக்க முடியும். பட் நான் அதை பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் மரணத்தோட தேவதை என் பாக்கெட்டில் தான் இருக்காங்க. நான் நினச்சிருந்தா உங்களை கொல்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்
சொல்லுங்க அப்படின்னு எழுதி இருந்திருக்கு. அதுக்கு கீழே என்னோட இறக்க குணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வர செவ்வாய்க்கிழமை நைட்டு 12:15 மணிக்கு நான் நியூ ஓர்லண்ட் மேலே பறந்துக்கிட்டு இருப்பேன். அப்போ என் காதில் எனக்கு பிடிச்ச ஜாஸ் சாங் ப்ளே ஆகணும். அப்படி ஜாஸ் சாங் ப்ளே ஆச்சுன்னா அவங்க யாரையும் நான் கொல்ல மாட்டேன். யார் வீட்டில் ஜாஸ் மியூசிக் ப்ளே ஆகாமல் இருக்கோ அவங்க வீட்டுக்கு கோடாரி வந்து சேரும். இந்த ஜாஸ் மியூசிக்னா இதுதான். அன்னைக்கு கரெக்டாக நியூ ஓர்லண்ட் பகுதி ஃபுல்லாகவே ஜாஸ் மியூசிக் ப்ளே ஆயிருக்கு. ஆல்சோ அவன் சொன்ன மாதிரியே அன்னைக்கு எந்த ஒரு கொலையும் நடக்கல. இது நடந்து கரெக்டாக 5 மாதம் கழிச்சு ஆகஸ்ட் 10, 1919 ஸ்டீவ் போக்கோன்றவர் அவர் பெட்டில் ஆக்ஸ்மேனால தாக்கப்பட்டிருந்திருக்காரு. பட் ஆனால் ஸ்டீவ் உயிர் பொழிச்சிக்கிறாரு. ஆக்ஸ்மேன் தலையில் பயங்கரமாக அடிச்சதால சுயநினைவை இழந்திருக்காரு. இவரை விசாரிச்ச போலீஸ்க்கு இவர்கிட்ட இருந்து எந்த குழுவும் கிடைக்கல. இதுக்கப்புறம் அக்டோபர் 27, 1919 மைக் பெபிட்டன் அண்ட் எஸ்தர் பெபிட்டன் அவங்க வீட்டில் இருக்கும் போதே எஸ்தரோட ஹஸ்பண்ட் மைக் பெபிட்டன் அவரோட பெட்ரூம்ல பயங்கரமா அலற சத்தம் கேட்டு எஸ்தர் ஓடி போய் பார்க்குறாங்க. அப்போ ஆக்ஸ்மேன் மைக் பெபிட்டனை கிட்டத்தட்ட 18 முறை பயங்கரமா கோடாரியாலே தலையிலேயே அடிச்சு கொள்றான். இதை பார்த்து எஸ்தர் அக்கம் பக்கத்துல ஹெல்ப்புக்காக கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ உடனே ஆக்ஸ்மேன் எஸ்தரையும் தலையிலேயே அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிருக்கான். இந்த அட்டாக்ல மைக் பெபிட்டன் இறந்து போயிடாரு. பட் ஆனா எஸ்தர் உயிர் பழிச்சுக்கிறாங்க. அப்ப எஸ்தர் போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க பெட்ரூம்ல 2 பேரை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த போலீஸ்க்கு இப்போ பெட்ரூம்ல 2 பேர் இருந்தாங்கன்னு சொன்ன விஷயம் இன்னும் பயங்கர குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. இந்த ஆக்ஸ்மேன் கில்லிங் கேஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கான 3 தியரிஸ் இருக்கு. அதை பத்தி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். தியரி நம்பர் 1, ஆல் மர்டர் நாட் டன் பை ஆக்ஸ்மேன். இந்த தியரி படி பார்த்தா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா மைக் பெபிட்டனுக்கு கொண்டது ஆக்ஸ்மேன். பட் ஆனால் மைக் பெபிட்டன் மாஃபியா கேங்கனால தான் கொல்லப்பட்டிருக்கலாம்னு ஒரு தியரி இருக்கு. பிகாஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாஃபியா கேங்கோட முக்கியமான ஒரு ஆளை மைக் பெபிட்டனோட அப்பா கொண்டு இருக்காரு. ஸோ இந்த கொலைக்கு பழிவாங்க தான் மைக் பெபிட்டன் கொல்லப்பட்டிருக்கலாம்னு ஒரு தியரி இருக்கு. ஆல்சோ ஆக்ஸ்மேனால நடந்த செகண்ட் அட்டாக்னு சொல்லப்படுற லூயிஸ் அண்ட் ஆனா மர்டர் கூட லூயிஸ் பழிச்சுப்பாரு, ஆனா இறந்து போயிருப்பாங்க. இந்த மர்டர் நடந்தப்ப லூயிஸ் கிட்ட போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ லூயிஸ் முன்னுக்கு பின் முரணா பதில் சொன்னதால லூயிஸை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இந்த டைம்ல தான் லூயிஸ் வீட்டில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ்க்கு சஸ்பீஷியஸா ஒரு லெட்டர் கிடைச்சிருக்கு. அந்த லெட்டர் ரஷ்யன் லாங்குவேஜ்ல இருந்திருக்கு. ஆல்சோ இந்த டைம்ல வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருந்ததால ஆல்சோ லூயிஸ் ஒரு ரஷ்ய உளவாளியா இருந்திருக்கலாம். இந்த விஷயம் அவங்க ஒய்ஃப் ஆனாக்கு தெரிஞ்சதால இவரே ஆனாவை கொண்டுட்டு ஆக்ஸ்மேன் தான் கொண்டாடுற மாதிரி நாடகம் நடிச்சிருப்பாரு அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட்டு அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதுக்கெல்லாம் சரியான எவிடன்ஸ் இல்லாதனால கோர்ட் லூயிஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தியரி நம்பர் 2, சூப்பர் நேச்சுரல் ஃபிகர். இந்த தேரி படி பார்த்தா ஆக்ஸ்மேன் கண்டிப்பா ஒரு நரகத்துல இருந்து வந்த கொடூரமான சாத்தானா தான் இருந்திருக்கணும்னு அந்த மக்களால் நம்பப்படுது. இது நம்புறதுக்கு வேடிக்கையா இருந்தாலும் எனக்கு சொல்றதுக்கே வேடிக்கையா இருந்தாலும் பட் இது ஒரு தியரி தான். தியரி நம்பர் 3, சஸ்பெக்ட் ஜோசப் மம்ஃப்ரி. கடைசியா நடந்த எஸ்தர் பெபிட்டன் அண்ட் மைக் பெபிட்டன் மர்டர்ல எஸ்தர் பெபிட்டன் உயிர் பழிச்சுவாங்க. மைக் இறந்து போயிருப்பாரு. இந்த உயிர் பழிச்ச எஸ்தர் லேட்டரா லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வந்து ஆஞ்சலோன்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் இவங்களை கல்யாணம் பண்ணவர் கொஞ்ச நாளே காணாமலும் போயிருக்காரு. பட் ஆனால் அவரை கடைசி வரை கண்டுபிடிக்கவும் முடியல. இது மட்டும் இல்லாம டிசம்பர் 8, 1921 ஜோசப் மம்ஃப்ரி எஸ்தர் வீட்டுக்கு வந்து எஸ்தர் கிட்ட கத்தியை காமிச்சு நீ போட்டிருக்க நகையும் $500 பணத்தையும் கொடு, இல்லைனா உன் புருஷனை கொண்ட மாதிரி உன்னையும் கொண்டு போட்டு போயிடுவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கான். உடனே எஸ்தர் பணத்தை கொண்டு வர மாதிரி போயிட்டு கன் எடுத்துட்டு வந்து ஜோசப் மம்ஃப்ரியோட தலையிலேயே ஷூட் பண்ணியிருக்காங்க. எஸ்தர் போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜோசப் மம்ஃப்ரி தான் ஆக்ஸ்மேன் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் போலீஸ் அதை நம்பல. பிகாஸ் எஸ்தர் அப்ப சொன்ன ரிப்போர்ட்ல 2 பேரை பார்த்து சொல்லியிருக்காங்க. இப்போ இவன் தான் ஆக்ஸ்மேன் சொல்றாங்க. ஸோ எஸ்தர் போய் சொல்றாங்கன்னு இந்த விஷயத்த போலீஸ் கண்டுக்கல. பட் ஆனால் ஜோசஃபோட பாஸ்ட் எடுத்து பார்த்தா ஜோசப் ஒரு இட்டாலியன் ரேசிஸ்டா இருந்திருக்கான். ரேசிஸ்ட்னா இப்போ நம்ம ஊர்லலாம் எப்படி ஜாதி சண்டை போட்டுக்கிறானுங்க அந்த மாதிரி அப்ராட்லாம் ரேசிஸ்ட் ஒரு இனத்தை இன்னொரு இனம் வெறுப்பானுங்க. அந்த மாதிரி தான் ஜோசப் மம்ஃப்ரிக்கு இட்டாலியனை கண்டா பிடிக்கிறது இல்லை. இதுக்காக மம்ஃப்ரி ஜெயிலுக்கும் போயிருந்திருக்கான். ஆல்சோ இப்போ இறந்தவங்க எல்லாம் இட்டாலியில இருந்து அமெரிக்காவுக்கு வந்தவங்க. ஸோ இப்படி நம்ம பார்த்தாலும் ஆக்ஸ்மேன் கொலை நடந்த டைம்ல ஜோசப் மம்ஃப்ரி மாஃபியா கேங்ல இருந்ததுக்கும் ட்ரக்ஸ் டீலிங் பண்ணதுக்கும் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணதுக்கும் ஜெயிலில் இருந்திருக்கான். ஸோ ஜோசப் மம்ஃப்ரி ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து எல்லா கொலைகளும் பண்ணிட்டு திருப்பி ஜெயிலில் போய் உட்காந்துருப்பான் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது. ஸோ ஜோசப் மம்ஃப்ரி ஆக்ஸ்மேனா இருக்க முடியாது. ஸோ ஃபைனலி தி ஆக்ஸ்மேன் கில்லிங் கேஸ்ல யாரு தான் ஆக்ஸ்மேனா இருந்திருப்பா? தி கேஸ் ரிமைன்ஸ் அன்சால்வ்டு. ஸோ நான் சொன்ன இந்த தேரியில யாரு ஆக்ஸ்மேனா இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வி வில் மீட் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பாய். நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.